விவசாயிகளுக்கு ரொக்கமாக பயிர்க்கடன் கிடைக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கையின் மூலம் தமிழகத்தில் இதுவரை 11,470 விவசாயிகளுக்கு மொத்தம் 41 கோடியே 71 லட்சம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் தங்கள் உழவு பணிகளை உற்சாகத்துடன் தொடங்கியுள்ளனர். 500,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்ட பிறகு தொடக்க வேளாண் வங்கிகளிடமிருந்து விவசாயிகளுக்கு தக்க நேரத்தில் கடன் கிடைக்காத நிலைமை ஏற்பட்டது. இதனை அறிந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு மத்திய கூட்டுறவு வங்கிகள் மூலம் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளுக்கு பணம் கிடைக்க ஏற்பாடு செய்தார். இதையடுத்து தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள் விவசாயிகளுக்கு தேவையான விதை, நெல், உழவு கருவிகள் போன்ற பணிகளுக்காக ரொக்கமாக கடன் வழங்கி வருகின்றன. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த பயிர்க்கடன் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 11,470 விவசாயிகளுக்கு மொத்தம் 41 கோடியே 71 லட்சம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சுமார் 9,802 விவசாயிகளுக்கு சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான உரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. மேலும் 5,227 விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் கடந்த 23ஆம் தேதி தொடங்கிய இத்திட்டம் மற்ற 31 மாவட்டங்களிலும் ஒரே நேரத்தில் நடைபெற்று வருகிறது. இதனிடையே தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மூலம் 212 விவசாயிகளுக்கு 88 லட்சம் ரூபாய் பயிர்க்கடன் ரொக்க கடனுதவி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் செல்லூர் கே. ராஜு மற்றும் கடம்பூர் ராஜு ஆகியோர் கலந்து கொண்டு கடனுதவிகளை வழங்கினர். கடனுதவியை பெற்றுக் கொண்ட விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். மானாவாரி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் அம்மா அவர்கள் எங்களுக்கு மானியத்தில் பயிர்க்கடன் கொடுத்துருக்காங்க. அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்போ தான் விவசாயம் ஆரம்பிச்சிருக்கிறோம். பயிர்க்கடன் எங்களுக்கு ரொக்கமாக கொடுத்துருக்குறாங்க. எந்த பேங்க்லையுமே போனால் 2,000 ரூபாய்க்கு மேலே தர மாட்டேங்கிறாங்க. ஆனால் தமிழக முதலமைச்சர் அம்மா எங்களுக்கு பயிர்க்கடன் 90,000 ரூபா கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு விவசாயம் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி.